சூப்பர் கேர்ள் வந்து டிசிலேருந்து இன்னொரு ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா இது மேட்மேக்ஸோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு சூப்பர் ஹீரோக்கான படம் மாதிரி இல்லை. அதை அவங்க சூப்பர் கேர்ள் வந்து அவங்களோட காஸ்ட்யூமே வந்து கிளைமேக்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகுது கிளைமேக்ஸில். அது சூப்பராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்கருக்கான போட்டியில் கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். சூப்பர் கேர்ள் ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டியது முழுக்க முழுக்க டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக டிசியோட படங்கள் எப்பவுமே என்ன பண்ணுன்னா ஒரு ஹீரோவை வந்து எவ்வளோ தூரத்துக்கு எலிவேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்களோ அதை முயற்சி தான் பண்ணுவாங்களே ஒழிய அந்த கோர் பிளாட்டே வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் ஆரம்பத்தில் வந்ததை தாண்டி அதுக்கப்புறம் வந்த டிசி படங்கள்லேயே ஆக்வாமேன் பிடிச்ச அளவுக்கு வேறு எந்த படமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் கேர்ள் படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூஸ்வலாக வந்து சூப்பர் கேர்ள்னு இப்போ டைட்டில் பார்த்தோன்னா ஒரு குழந்தைங்களான படம் அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. பட் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து அந்த சூப்பர் கேர்ள் அந்த ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டி அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் குழந்தைங்கக்கான படம் மாதிரி ஆரம்பித்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வெறும் ஆக்ஷனை தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பட் கதை வைஸ் வந்து படம் பயங்கர ஒரு டார்க்கான ஒரு இதில் வந்து ரொம்ப சீரியஸ் நோட்டில் போச்சு. தமிழ் டப்பிங் அருமையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் இப்போ தான் அந்த சூப்பர் கேர்ளோட ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அந்த கதையை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்கல்ல, அது எடுத்துக்கிறதுக்குள்ளாரியே படம் முடிஞ்சிடுது. அதனால் ஃபுல் படமும் வந்து மேட்மேக்ஸோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் எலமெண்ட்ஸ் அந்த சூப்பர் ஹீரோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால கொஞ்சம் பெருசாக கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. இல்லை இந்த படத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகுதுக்கு காரணம் என்னென்னா ஒரு கோர் பிளாட் எடுத்துகிட்டு அந்த கதையை வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற பேர்லேயே 1.5 மணி நேரம் இழுத்துட்டு கொண்டு போயிட்டு லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இது ஒரு சூப்பர் ஹீரோ படம்ப்பா அப்படின்ற நம்ம மைண்ட் செட்டுக்கே வருது. ஸோ அதை வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டிகிட்டே வந்திருந்தா மேபி அது ஒரு நல்லா இருந்திருக்கும். ஆரம்பிக்கும் போது இது என்ன கதை என்ன விதமான ஸ்டோரி நம்மளுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் 40 நிமிஷமே வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை புரிஞ்சு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வரும்போதே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான படமாகவும் இல்லை, அடல்ட்ஸ்க்கான படமாகவும் இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாத்திரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய இடத்துல வந்து வச்சாங்க. ஏன்னா கிரகத்து டு ஒரு பிளானட் டு பிளானட் இன்டர் பிளானட் ட்ராவலிங்கு ஸ்பேஸில் ட்ராவலு, ஸோ அதில் வந்து உழுறது அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ 3D எஃபெக்ட்டுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவில் டோட்டலாக இந்த படத்தை வந்து கோட்டை விட்டாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு ஓகே ஃபைன் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை வந்தால் கூட அந்த 20 நிமிஷத்துக்கு இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கணுமான்ற ஒரு எண்ணம் மாறுறதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பர் ஹீரோயின் படம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எதுவுமே இதில் பொட்டன்ஷியல் இல்லை. தேட்டரில் பார்த்து ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டோ மாசாக சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு எந்த சீனுமே இல்லாது ஒரு ஓடிடி கண்டென்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு. அதான் நான் சொல்கிறேன், தேட்டரில் வந்து பார்க்குறது 150 ரூபா கொடுக்குறதுக்கு நான் ஏன் பார்க்கணுன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் எலிவேட் பண்ணுறது ஒரு சூப்பர் ஹீரோயின் படம்லாம் நம்மளால் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் பண்ண முடியாதுலாம். அவன் பண்ணும்போது பார்க்கும்போது கை தட்டி விசில் அடிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஓடிடி கண்டென்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 3D எஃபெக்ட்ஸ் வந்து வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து செம சூப்பரு. பட் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ படம் வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. படமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டார்க் அந்த ஒரு இதில் எடுத்துட்டாங்க. நல்லா வைப்ரண்ட் கலர்ஸு எல்லாருக்குமே பிடிக்கிற யூனிவர்சலாக நல்லா பிரைட்டாக எடுத்திருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு டார்க்காக வேறு மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணிவிட்டு பண்ணது தான் இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை.